மேசம் ராசி நேயர்களே, உங்களுடைய உறவினர் பொறாமையால் பாதிக்கப்பட்ட முன்னேற்றம் உங்களுக்கு அதிகமாகவே நடந்திருக்கும். மேசம் ராசினர் எப்போதும் பளபளப்பாக, சுறுசுறுப்பாக இருக்க விரும்புபவங்க. நீங்க கொஞ்சம் முன்னேறினாலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாத நச்சு உறவினர்கள் உங்கள் வம்சத்திலேயே இருப்பாங்க. 6ஆம் வீடு என்பது திருஷ்டி மற்றும் பொறாமைக்காரர்களை குறிக்கும். இந்த இடத்திற்கு அசுப தொடர்பு கிடைக்கும்போது உங்கள் வீட்டின் சுப நிகழ்ச்சிகளையோ அல்லது உங்க பிள்ளைகளின் படிப்பையோ பார்த்து உறவினர்கள் பொறாமைப்படுவாங்க. நேரில் வந்து அண்ணன் தம்பி என்று பாசமா பேசிவிட்டு பின்னால் உங்களுக்கு செய்வினை, கண்திஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்துவாங்க. அவங்களுடைய பொறாமை பார்வையாலேயே உங்களுடைய பல நல்ல காரியங்கள் கைகூடி வரும் நேரத்துல தட்டி போயிருந்திருக்கலாம். உறவினர்களை எட்டாக்கத்தில் வைப்பதே உங்களுக்கு நல்லது என்பதை உணர்த்தியிருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில். அதாவது நீங்க வந்து எப்போதுமே பளபளப்பாகவும் சுறுசுறுப்பாக இருக்கணும்னா விரும்பி இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க வந்து கொஞ்சம் முன்னேறினாலுமே அதை தாங்கிக் கொள்ள முடியாத நச்சு உறவினர்கள் வந்து உங்க வம்சத்திலே இருந்திருப்பாங்க. அதாவது உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சியோ அல்லது உங்க பிள்ளைகளுடைய படிப்பை பார்த்து உறவினர்கள் வந்து பொறாமைப்படுவாங்க. அது மட்டும் அல்லாம உங்க பின்னால வந்து உங்களுக்கு செய்வினையும் காந்திஷ்டி போன்ற எதிர்மை ஆற்றலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருப்பாங்க. இதனாலேயும் உங்களுக்கு நீங்க உறவினர்கள எட்டாகட்டத்துல வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லதாவே அமைஞ்சிருக்கணும் நீங்க தோன்றியிருந்திருப்பீங்க. அவமானங்களை அமைதியாக சுமந்த நாட்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடு என்பது அசிங்கம், அவமானம், விபத்துக்களை குறிக்கும் மறைவிடமாகும். அதிர்ஷ்டம் ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் காலத்திலேயோ அல்லது 8ஆம் அதிபதி தசை நடக்கும் போதோ நீங்கள் செய்யாத தவறுக்காக பல இடப்பழிகளை சுமக்க வேண்டியிருந்திருக்கும். பொது இடங்களிலேயோ வேலை செய்யும் இடத்திலேயோ உங்களை மட்டம் தட்டி பேசுபவங்க. கோபக்கார மேசம் ராசியான நீங்க அந்த அவமானங்களை எதிர்த்து பேச முடியாம சூழ்நிலை காரணமா கைகளை கட்டி கொண்டு கண்ணீரை விழுங்கி கொண்டு அமைதியா நின்ற நாட்கள் அவைகளாவே உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். உங்களுக்குள்ள எரிமலை வெடித்தாலும் வெள்ளியில புன்னகைக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த காலகட்டத்துல. அதாவது நீங்க வந்து உங்களுக்கு அசிங்கம், அவமானம், விபத்துக்கள் வந்து நிறையவே உங்களுக்கு நடந்திருந்திருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க செய்யாத தவறுக்காக பல இடப்பழிகளையும் சுமக்க வேண்டியிருந்திருக்க நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். அதாவது பொது இடங்களிலேயோ வேலை செய்யும் இடத்திலேயோ உங்களை மட்டம் தட்டியும் பேசியிருந்திருப்பாங்க. கடன் சுமையால நிம்மதி இழந்த தருணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். 6ஆம் வீடு என்பது ருணஸ்தானம், அதாவது கடன் ஸ்தானமாகும். இந்த 6ஆம் அதிபதி 8 அல்லது 12இல் மறையாமல் வலுவாக இருக்கும்போது கடன் சுமை வந்து மலையளவு உங்களுக்கு உயரும். வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டவே உங்கள் சம்பாத்தியம் முழுவதுமே சரியாகிவிடும். அசல் அப்படியே இருக்கும். கடன் கொடுத்தவங்க வாசல்ல வந்து நின்று சத்தம் போடும்போது உங்களுடைய மானம் போய்விடுமோ என்ற பயத்துல இரவெல்லாம் தூக்கமில்லாம தவித்த தருணங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஏண்டா உயிரோடு இருக்கிறோம் என்று நினைக்கும் அளவிற்கு உங்களை நிம்மதியிழக்க செய்திருந்திருக்கும் இந்த கடன் சுமை. ஜோதிட ரீதியாக லக்னாதிபதி பலம் பெறும்போதும் தனாதிபதி சுக்கிரன் உச்சம் பெறும்போதும் இந்த கடன்கள் அனைத்துமே பனி போல உருகிவிடும் உங்களுக்கு. இந்த சோதனை காலம் உங்களின் சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர வைத்திருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்க வாங்கிய கடனுக்கு வந்து வட்டி கட்டவே உங்களுடைய சம்பாத்தியம் வந்து முழுவதும் சரியாகியே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அசல் வந்து அப்படியே தான் இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. கடன் கொடுத்தவங்கெல்லாம் வாசல்ல வந்து நின்று சத்தம் போடும்போது உங்க மானம் போய்விடுமோ என்ற பயத்துல இரவெல்லாம் தூக்கம் இல்லாம தவித்த தருணங்கள் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏன் வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வரும். உங்களுக்கு உண்மையான நண்பர்கள் யார், துரோகிகள் யார் என்பதை பிரபஞ்சம் காட்டும் காலம் இதுவே அமைய போகிறது. தகுந்த சமயத்துல உங்களுக்கு உதவாம ஒதுங்கியவங்க போய் உண்மையான நலம் விரும்பிகளான நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்களின் மூலியமா உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய மிகச்சிறந்த தொழில் வாய்ப்புகளோ அல்லது உத்தியோகம் தொடர்பான நல்ல செய்திகளோ உங்களை தேடி வரும். கூட்டு வியாபாரத்திற்கு நண்பர்களின் ஆதரவு பக்கபலமாவே இருக்கும். ஆபத்து காலத்துல கை கொடுக்கும் உத்தம நண்பர்களுடைய சேர்க்கையால
உங்கள் மனப்பாரமும் குறையப் போகின்றது. அது உங்களுக்கு உண்மையான நபர் யார், யார் துரோகிகள் என்பதை இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு இப்போது காட்டக்கூடிய காலம்தான் உங்களுக்கு அமையப் போகின்றது. அதாவது உங்களுக்கு உதவாம ஒதுங்கியவங்கெல்லாம் போய் உண்மையான நல விரும்பிகளான நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்க மூலியமா உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய மிகச்சிறந்த தொழில் வாய்ப்புகளோ அல்லது உத்தியோகம் தொடர்பான நல்ல செய்திகளோ உங்களை தேடி வரும். ஆபத்து காலத்துல கை கொடுக்கும் உத்தம நண்பர்கள் சேர்க்கை உங்களுடைய மனப்பாரமே குறையப் போகின்றது. வீடு வாங்கும் அல்லது மாற்றும் யோகம் உருவாகப் போகின்றது உங்களுக்கு. சொந்த வீடு என்பது பலரின் வாழ்நாள் கனவு. மேசம் ராசிக்கு சதுஷ்டஸ்தானம் எனப்படும் சுகஸ்தானம் பலமடைவதால் சொந்த நிலம், வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் மிக பிரமாண்டமாக அமையப் போகிறது. வாடகை வீட்டில் இருப்பவங்க தங்களின் தகுதிக்கு ஏற்றவாறு புதிய சொந்த வீட்டிற்கு மாறக்கூடிய சூழல் கைகூடும். ஏற்கனவே சொத்துக்கள் இருப்பவங்க அதை விற்று இன்னும் பெரிய இடமாக வாங்குவாங்க. வங்கி கடன்கள் மிக எளிதா ஒப்புதலாகும். பித்ருக்களின் சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் தீர்ந்து பாக பிரிவினைகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியப் போகின்றது. அதாவது உங்களுடைய ராசிக்கு சதுஷ்டஸ்தானம் எனப்படுற சுகஸ்தானம் பலமடைவதால சொந்த நிலமும் வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகா மிக பிரமாண்டமாகவே உங்களுக்கு அமையப் போகின்றது. வாடகை வீட்டில் இருப்பவங்க தங்களுக்கு தகுதி ஏற்றவாறு புதிய சொந்த வீட்டுக்கு மாறக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்பட போகிறது. பித்ருக்களின் சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தீர்ந்து பாக பிரிவினைகள் உங்களுக்கு சாதகமாக அமைய முடிகிறது. கிரக பலத்தால் மறைந்திருந்த அதிர்ஷ்டம் வெளிப்பட போகின்றது. எனக்கு மட்டும் ஏன் அதிர்ஷ்டமே இல்லை என்று நீங்கள் சலித்து கொண்ட நாட்கள் முடிந்துவிட்டன. இனி கோச்சார கிரகங்களின் அரிய அமைப்பால உங்கள் லக்னத்திற்கும் ராசிக்கும் மறைமுக யோகங்கள் செயல்பட தொடங்கியிருக்கும். இதுவரை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை வேறு யாரோ தட்டி சென்றிருந்திருக்கலாம். இனி அப்படி நடக்காது. உங்க திறமைக்குரிய உலகளாவிய பாராட்டும் கௌரவமும் தேடி வரும். லாட்ரி, ஷேர் மார்க்கெட், பூர்வீக சொத்துக்கள் போன்ற வழிகளில் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும். தொட்டதெல்லாம் தொடங்கும் பொற்காலம் இதுவே அமையப் போகின்றது உங்களுக்கு. அதாவது இனி கோச்சார கிரகங்களுடைய அரிய அமைப்பு உங்களுக்கு லக்னத்திற்கும் ராசிக்கும் மறைமுக யோகங்களை செயல்பட தொடங்க போகின்றது. உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை வேற யாரோ தட்டி செஞ்சிருக்கலாம். இனி அப்படி நடக்கவே நடக்காது உங்களுக்கு. உங்க திறமைக்குரிய உலகளாவிய பாராட்டும் கௌரவமே தேடி வரப்போகுது. அது கூட லாட்ரி, ஷேர் மார்க்கெட், பூர்வீக சொத்துக்கள் போன்ற வழிகளில் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டப் போகின்றது. இவை அனைத்தும் இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உண்மையான நலம் விரும்பிகளான நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்களின் மூலியமா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகச்சிறந்த தொழில் வாய்ப்புகளோ அல்லது உத்தியோகம் தொடர்பான நல்ல செய்திகளோ உங்களை தேடி வரும். கூட்டு வியாபாரத்திற்கு நண்பர்களின் ஆதரவு பக்கபலமாகவே இருக்கும். ஆபத்து காலத்துல கை கொடுக்கும் உத்தம நண்பர்களுடைய சேர்க்கையால உங்கள் மனப்பாரமும் குறையப் போகின்றது. அது உங்களுக்கு உண்மையான நபர் யார், யார் துரோகிகள் என்பதை இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு இப்போது காட்டக்கூடிய காலம்தான் உங்களுக்கு அமையப் போகின்றது. அதாவது உங்களுக்கு உதவாம ஒதுங்கியவங்கெல்லாம் போய் உண்மையான நல விரும்பிகளான நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்க மூலியமா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகச்சிறந்த தொழில் வாய்ப்புகளோ அல்லது உத்தியோகம் தொடர்பான நல்ல செய்திகளோ உங்களை தேடி வரும். ஆபத்து காலத்துல கை கொடுக்கும் உத்தம நண்பர்கள் சேர்க்கை உங்களுடைய மனப்பாரமே குறையப் போகின்றது. வீடு வாங்கும் அல்லது மாற்றும் யோகம் உருவாகப் போகின்றது உங்களுக்கு. சொந்த வீடு என்பது பலரின் வாழ்நாள் கனவு. மேசம் ராசிக்கு சதுஷ்டஸ்தானம் எனப்படும் சுகஸ்தானம் பலமடைவதால் சொந்த நிலம், வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் மிக பிரமாண்டமாக அமையப் போகிறது. வாடகை வீட்டில் இருப்பவங்க தங்களின் தகுதிக்கு ஏற்றவாறு புதிய சொந்த வீட்டிற்கு மாறக்கூடிய சூழல் கைகூடும். ஏற்கனவே சொத்துக்கள் இருப்பவங்க அதை விற்று இன்னும் பெரிய இடமாக வாங்குவாங்க. வங்கி கடன்கள் மிக எளிதா ஒப்புதலாகும். பித்ருக்களின் சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் தீர்ந்து பாக பிரிவினைகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியப் போகின்றது. அதாவது உங்களுடைய ராசிக்கு சதுஷ்டஸ்தானம் எனப்படுற சுகஸ்தானம் பலமடைவதால சொந்த நிலமும் வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகா மிக பிரமாண்டமாகவே உங்களுக்கு அமையப் போகின்றது. வாடகை வீட்டில் இருப்பவங்க தங்களுக்கு தகுதி ஏற்றவாறு
புதிய சொந்த வீட்டுக்கு மாறக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்பட போகிறது. பித்ருக்களின் சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தீர்ந்து பாக பிரிவினைகள் உங்களுக்கு சாதகமாக அமைய முடிகிறது. கிரக பலத்தால் மறைந்திருந்த அதிர்ஷ்டம் வெளிப்படப் போகின்றது. எனக்கு மட்டும் ஏன் அதிர்ஷ்டமே இல்லை என்று நீங்கள் சலித்து கொண்ட நாட்கள் முடிந்துவிட்டன. இனி கோச்சார கிரகங்களின் அரிய அமைப்பால உங்கள் லக்னத்திற்கும் ராசிக்கும் மறைமுக யோகங்கள் செயல்பட தொடங்கியிருக்கும். இதுவரை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை வேறு யாரோ தட்டி சென்றிருந்திருக்கலாம். இனி அப்படி நடக்காது. உங்க திறமைக்குரிய உலகளாவிய பாராட்டும் கௌரவமும் தேடி வரும். லாட்ரி, ஷேர் மார்க்கெட், பூர்வீக சொத்துக்கள் போன்ற வழிகளில் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும். தொட்டதெல்லாம் தொடங்கும் பொற்காலம் இதுவே அமையப் போகின்றது உங்களுக்கு. அதாவது இனி கோச்சார கிரகங்களுடைய அரிய அமைப்பு உங்களுக்கு லக்னத்திற்கும் ராசிக்கும்